Thank you for the Tamil Nadu government for this. தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மரகத புறா வந்து தமிழ்நாட்டின் ஸ்டேட் பேர்ட். இன்னொன்று சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் அண்ட் இன்னன் அரவுண்ட் மக்களே, இங்கே வந்து ஒரு சரியான ஒரு ஸ்பாட்டு. இந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கொடைக்கானல் லேக் நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, நாவலூரில் புதுசாக ஆரம்பிச்சிருக்க எக்கோ பார்க்குக்கு தான் போக போகிறோம். ஸோ லைக் எங்களுக்கு ரொம்ப தூரமாக வந்து போகிறதுக்கு இன்னைக்கு மூடில், பிகாஸ் நாங்கள் ஈவினிங் சும்மா சண்டேனால நாங்கள் வந்து சில் பண்ணிவிட்டு வீட்டிலே சில் பண்ணிட்டு, ஸோ வெளியே பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாவலூரில் எக்கோ பார்க் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இங்கேருந்து பக்கம் தான், நாங்கள் பெரும்பாக்கம்ல இருக்கோம், அதனால நாவலூர் பக்கம் அப்படின்றனால நாங்கள் ஸோ அங்கே போகிறோம். ஸோ யாராவது இந்த இன் அண்ட் அரவுண்ட் சரௌண்டிங்ஸில் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு போகணும், குட்டியாக ஜஸ்ட் பக்கத்தில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். அங்கே போயிட்டு நம்ம குட்டி விலாகை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பார்த்த வரைக்கும் வந்து அது ஃபுல்லாக இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ஃபுல்லாக இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போட்டிங் எல்லாம் இருக்கு போல, நம்ம பெடல் போட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கு போல. ஸோ அதெல்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. இப்போ சரி சும்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். டைமிங்ஸ் வந்து 8 o'clock வரைக்கும் போட்டிருந்தாங்க. நம்ம ஃபர்தராக வந்து அங்கே போயிட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். போகலாம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து இங்கே சிப்காட் எக்கோ பார்க்கு வந்திருக்கோம். இது உள்ள வந்து செமையா கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போயிட்டு உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்கா, நாவலூர் ஏரி, சென்ட் ஜான்ஸ் ஸ்கூல், ஆப்போசிட் டு சென்ட் ஜான்ஸ். ஐ மீன் அதே ரோட்ல இருக்கு. நல்ல லொகேஷன். ரைட், தேங்க்ஸ். நன்றி. பச்சை சாணி பார்க்கலாம். இது பார்க்கிங் செம்ம பெருசா இருக்குங்க. பார்க்கிங் சூப்பரா, பயங்கரமா இருக்கு. பார்க்கிங்கே இவ்வளவு ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாமே பார்க்கலாமா? எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்க வந்து மொபைல் வாஷ்ரூம் வச்சிருக்காங்க. இந்த பார்க்கிங்லயே மொபைல் வாஷ்ரூம் வச்சிருக்காங்க. உள்ளேயும் இதுதான் பார்க்கிங். என்ட்ரன்ஸ் உண்டா பாருங்க, எவ்வளவு பெரிய பார்க்கிங்ட்டு. என்ட்ரி ஃபீ உண்டா? 10 ரூபாய். பெரிய வேனே நிப்பாட்டலாம், பெரிய வேன் பஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட் வரணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக உங்களுக்கு இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாவலூர், ஐ மீன் அந்த நான் சொன்ன மாதிரி செயின்ட் ஜான் பப்ளிக் ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய உங்களுக்கு ஸ்பாட்ஸ் இருக்கும். நாங்கள் பின் பண்ணுறோம் உங்களுக்கு. நம்ம கெவலியன் பார்க்கலாம். இரு, வெயிட் பண்ணு. டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஃபுல்லா. ஆமா, இங்க ஃபுல்லா வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து நடக்குது. இப்போ எங்க எதா இருந்தாலுமே கேஷ்லெஸ் தான். இங்க ஃபுல்லா கேஷ் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு, எனக்குலாம் ஜிபே வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ஜிபே வந்து ஒர்க் ஆகுற கண்டிஷன்ல வந்து எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போதான் ஒருத்தர் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு ஜிபே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்ககிட்ட அவங்களுக்கும் சேர்த்து பே பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம மோடி சார் சொல்கிற மாதிரி தான் இப்போ எல்லாமே வந்து கேஷ் கிடையாது. ஸோ எல்லாமே இப்போ வந்து டிஜிட்டலுக்கு மாறிக்கிட்டு இருக்கனால நீங்கள் எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து வந்தால் மட்டும் போதும், பே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ உள்ளே நடக்கிற லூட்டிஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ டிக்கெட் கவுண்டர் வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 20 அண்ட் சைல்ட்ஸ்க்கு வந்து 10 rupees. பார்க்கிங் வந்து 2 வீலருக்கு 10 அண்ட் 4 வீலருக்கு வந்து 30 rupees. டைமிங்ஸும் பார்த்துக்கோங்க, 5 AM to 10 AM. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 4 PM ஓப்பன் ஆயிரும், 4 PM to 8 PM. எடுத்தோடனே அட்மின் ஆஃபீஸ் இருக்கு. அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம்னா இங்க வந்து எக்கோ நாலேஜ் சென்டர் இருக்கு. நம்ம நுழைஞ்சோடனே வந்து அட்மின் ஆஃபீஸ் இருக்கு அண்ட் தென் ஹெல்ப் டெஸ்க். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்ஸுமே வந்து 4 to 8 தான். அதனால ஏர்லியராகவே நம்ம ஓப்பன் பண்ணுறனால நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வாங்க, இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
ப்ளஸ் உங்களுடைய ஒர்க்குக்கும் வந்து தனியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு இது நல்ல சூட்டான ஏரியா. எஸ்பெஷலி இன் 4:30 to 6 எவ்வளோ 8 வரைக்கும் இருக்கா? 8 வரைக்கும். எஸ், 4:30 to 8 வரைக்குமே இங்கே இருக்கு. வந்து நீங்க இது வந்து எக்கோ நாலேஜ் சென்டர். இங்க பாருங்க, எக்கோ நாலேஜ் சென்டர். ஸோ ஐ திங்க் ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்கோ சிஸ்டம் அந்த மாதிரி திங்ஸை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு ஏரியாங்கிறத நினைக்கிறேன். பில்டிங் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம். அப்படியே வாங்க. கேர்வியா கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அப்படி போயிட்டு வரலாம். ஜபா அப்படி போயிட்டு வரலாம். அப்படி சுத்தி வரலாம். அந்த ஹில் வியூ, நீங்க அந்த ஹில் வியூ மிஸ் பண்ணோம்ல. இங்க வந்து என்னென்னலாம் இருக்கு, இந்த பார்க்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆமா இதோட மேப் நான் மேப் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் அறிவு மையம், அதுக்கப்புறம் பறவை நோக்கு மையம், அப்புறம் திறந்த வெளி அரங்கம், ஸோ சிற்றுண்டி சாலை கேன்டீன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒப்பனை அறையும் வாஷ்ரூம் அதெல்லாம் வந்து அதுக்கு இருக்கு. அப்புறம் மலை காட்சி முனை இருக்கு, படகுத்துறை. ஸோ படகுத்துறை மெயினா போட்டிங் வந்து இங்க இருக்குங்க. ஆக்சுவலா நான் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணி இப்பதான் 1 வீக் தான் ஆகுது. ஸோ போட்டிங்லாம் இன்னும் 1 மந்த் ஆகுமா வர்றதுக்கு. அப்புறம் நாற்றாங்கால்லாம் பாட் ஏரியாவா இல்ல, நாற்று வாட் இஸ் பிளான்ட் ஹார்வெஸ்டிங், பிளான்ட் சாப்லிங்ஸ். ஓகே சாம்ப்ளிங்ஸ். ஓகே, அது என்னது? நாற்றாங்கல்லாம் என்ன? நர்சரி. அதான் கார்டன் அதான் சொன்னேன். சோ நர்சரி நம்ம போகும்போது இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் போவோம். ஐ திங்க் சோ அது ஃபர்தரா உங்களுக்கு வந்து கப்புள்ஸ் வந்து இது பண்ற மாதிரியும் உங்களுக்கு ஏரியா மாறி நினைக்கிறேன். தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கப்புள்ஸ் ஸ்பாட்டாவே இது மாறிடும் நான் நினைக்கிறேன். சோ எல்லா கப்புள்ஸும் இப்பவே வந்து பிளான் பண்ணி இல்ல, அங்க யாருமே இல்ல, இங்க தான் போறோம். ஆமா, போட் ஏரியா பத்தி அங்க இருக்கு பாருங்க. ஏரியா பாருங்க. சோ எஸ், எல்லாமே இன்னைக்கு சூப்பரா நம்ம கவர் பண்ணிடலாம். சரிப்பா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நான் இவ்ளோ பெரிய பார்க்கா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பார்க் இட்ஸ் a big park. கிருஷே எல்லாமே இப்பதான் நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. ரொம்ப அதே மாதிரி நீங்க மார்னிங் வந்தாலும் ஒரு வாக்கிங் ஏரியாவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் பேமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆஃப் ரோட் மாதிரிலாம் கிடையாது. ஸோ நல்ல ஒரு பேமெண்ட் தான். ஓகே, ஆஃப் ரோடு இருக்கா? ரோடு இல்லாம இருக்கு. கொஞ்சம் தான் இங்க இருந்து தான் இங்க. ஆமா, எஸ், கொஞ்சம் முன்னாடி இந்த பாலம் பேரு பாருங்க, குறிஞ்சி பாலம். எங்க ஏரியா இந்த மைக் இருக்கா? எங்க ஏரியால வந்து ஹில் ரூட்ல போறப்போ நீங்க நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. குரங்கணியாக இருக்கட்டும், குரங்கணி கூட கிடையாது, மேகமலை ரூட்டில் ஏறுறப்போ ஹேர்பின் பெண்டுக்கு எல்லாமே ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க. தமிழோட பூ பேர் வச்சுருப்பாங்க. குறிஞ்சிங்கிறது தமிழ் பேர் வச்சுருப்பாங்க மெயினாக. குறிஞ்சி வந்து அதான் எஸ் மவுண்டைன் பிளேசஸ் எல்லாமே குறிஞ்சி தானே நம்ம சொல்லுவோம். ஆமாம், குறிஞ்சி பாலம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த நர்சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நர்சரி இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு பிளான்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கு. இங்க வந்து இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க வந்து நீங்க பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் வந்து வாங்கிக்கலாம். அங்க ஒரு ஷார்ட்டா ஒரு இப்போதைக்கு பிளான் இல்ல, இன் ஃபியூச்சர். ஏன்னா இங்க பாருங்க இதெல்லாமே வந்து அவங்க இதான் வச்சிருக்காங்க, சாம்பிளிங்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஐ திங்க் ஸோ அது சேலுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா அதை பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலயுமே இந்த நர்சரியிலுமே குட்டியா வந்து நம்ம உட்காந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸிங் ஸ்பாட் நிறைய இருக்குங்க. நீங்க வந்து பாருங்க, அவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்கு. பிடிச்ச இடத்துல உட்கார மாதிரி சுத்தி கார்டன் ஏரியா, நம்ம ஊட்டி மாதிரி இருக்கு இந்த ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஜாலியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நர்சரியில போய் சுத்தி வந்து பிளான்ஸ், ஃப்ளாரிங் பிளான்ஸ், அப்போ பூத்தோட்டமா வந்து ஃபுல்லா இருக்கும். மெயினாக எப்படி சொல்றதுன்னா, நம்ம வீடியோஸ்லயே பழைய வீடியோஸ்ல பார்த்தா தேக்கடியோட வீடியோஸ் இருக்கும், ரோஸ் பார்க்கோட வீடியோ. அங்கே கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். அது என்ன ஹில் ஸ்டேஷன்ல இருந்தது, இது வந்து நம்ம சென்னையிலேயே இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு. ஆனால் திரும்பவும் சொல்றேன், இது ரஷ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. கூட்டம் வந்ததுன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. கப்புள்ஸ்க்கு முக்கியம்.
இவ்வளோ பெரிய பார்க்கா இருக்கும்னு ஆக்சுவலா நாங்க சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நம்ம இன்னொன்னு சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம் அண்ட் இன்னன் அரவுண்ட் மக்களே, இங்க வந்து ஒரு சரியான ஒரு ஸ்பாட்டு. நீங்க வந்து இதை மிஸ் பண்ணிடாம வந்து லைக் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு செம்ம ஸ்பாட்டு. நீங்க மிஸ் பண்ணாம இது வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இந்த சண்டேலாம் வந்து ரொம்ப தூரம் போக முடியல அப்படின்னா டக்குன்னு ஒரு சோழிங்கநல்லூர் அண்ட் பெரும்பாக்கம்ல இருக்கவங்களுக்குலாம் டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் அண்ட் 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம இங்கே வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்னை சிட்டியில் வந்து நிறைய பார்க்ஸ் வந்து அங்கங்கே கட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனில் லைக் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் வந்து பசங்களை வந்து நம்ம எப்படி என்கேஜ் பண்ண முடியல அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு ஒரு 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 கன்சர்னாக இருக்குது. அதனாலேயும் என்னமோ இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் வந்து கட்டியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணியே ஆகணும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த 1 இயர்ல வந்து எவ்வளோ பார்க்ஸ் வந்து உங்க பக்கத்து தெருவுலையோ இல்லை நீங்க ஒர்க் போகிற இடத்துலையோ இந்த மாதிரி நிறைய பார்க்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் இதுல நிறைய குட்டி பசங்க தான் நிறைய யூட்டிலைஸ் பண்றாங்க. குட்டி பசங்க இந்த மாதிரி பெரிய பார்க்ஸ்ல குட்டி பசங்க மட்டும் இல்லாம எல்டர் பீப்புள் அண்ட் தென் எங்களை மாதிரி யங்கர் ஒன், ஸோ டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இதுதான் அந்த ஹில் வியூ. ஆனா ஹில் வியூன்னு சொல்ல முடியாது, இது ஒரு குன்று. நாங்களாம் ஹில் சைடு இருந்து வந்தவங்க, எப்படிங்க இதை ஹில்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்க முடியும்? கவர்மெண்டால ஒரு மலைய வாங்கி மூணாறு, இந்த பக்கம் பார்த்தா மூணார் கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மூணார், இந்த பக்கம் பார்த்தா கொடைக்கானல், அப்படி வந்தவங்க நாங்க, எப்படிங்க இது ஹில்லுன்னு சொல்லிட்டு. ஓகே அப்படிதான். ஸோ அந்த ஹில் வியூனா எப்படி நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அங்க உட்காந்து இதை வியூ பண்ணணும் போல. ஸோ 2 விதமா நீங்க ஹில் வியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மவுண்டன்ல ஏறி அங்கே பார்க்கறது, இன்னொன்று இங்க உட்காந்து மவுண்டனை பார்க்கறது. ஸோ இது எப்படி உங்களுக்கு கிளாஸுக்காக ஃபீல் ஆகுதோ அப்படி பார்த்துக்கலாம். குன்று ஏய் போலாம்ப்பா மேல போயிட்டு வா, உனக்கு பள்ளி காமிக்கிறேன். இங்க இருக்கு, வா. செமிலியன் பாத்துட்டியா? பாப்பா வா பாருங்க. எனக்கு என்னமோ ஒவ்வொன்றும் ரொம்ப பார்த்து செஞ்சிருக்க மாதிரி இருக்கு. என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வைக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. கருங்காலி. ஆமா ப்ரோ, இதுல அந்த திங்ஸ்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அதான் பிளான் பண்ணிருக்காங்க. சும்மா வைக்கணும்ன்றதுக்காக தான் வைக்கல. மனோரஞ்சிதமா தான் பண்ணாங்க. என்ன சொல்றோம்? சாப்பாத சொல்லி மேல ஏதோ இதாத கிருஷி பா என்னோட. ஸோ இது மவுண்டைன் வியூக்கா மட்டும் கிடையாது. இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஹெர்பல் ரிலேட்டடான ட்ரீஸு, பிளான்ட்ஸு அது எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு பிளான்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே போர்ட்ஸோட நேம் போட்டிருக்காங்க. ஸோ மனோரஞ்சிதம், இந்த மாதிரி கருங்காலி, இது மாதிரி சுற்றி நமக்கு நிறையா இருக்குது. நீங்கள் அங்கங்கே ஏரியாக்கெலாம் போய் பார்க்குற எல்லா திங்ஸுமே இங்கே சாம்பிளிங்ஸாக எடுத்துகிட்டு வந்து இதை டெக்கரேட் பண்ணி தான் ஒரு ஹில்லி மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எஸ், பிளானிங் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமா, நம்ம அதான் பண்ண போறோம். குதிரை பிடிக்கால். இங்க இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது யாருன்னா கிறிஸ்டிவ் தான். குட்டீஸ்க்குலாம் வந்து ஒரு சரியான ஸ்பாட். ஏய் ஆமா, பார்க்கதான் சின்னதா இருந்துச்சு, நல்லாதான் இருக்குங்க. இதுவும் பெருசுதான். இதுவும் சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. இது மேலே பார்க்கலாம் ப்ரோ. அவன் பேன் இதான், அது ஏதோ ஒரு கோர்ட் மாதிரி தான் இருக்கு. பாத்தரலாம், அவ்வளவு பெருசா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்தரலாம். ஓகே, ஓரளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்ன சுத்தி பாக்க லைட்ஸ் ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்கு. ஆமா, சிறுசரி தான் இருக்கு.
இந்த சிஎஸ்கே அகாடமி கூட ஏய் ஆமா ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி நீங்க சொல்றது கரெக்டா? இல்ல அதுதான் அப்படியே ஏய் பைத்தியக்காரி அங்க 3 இது லைட் வச்சிருக்காங்க பைத்தியக்காரி அங்க நட்டு வச்சிருக்காங்க. இது என்னங்கறத கமெண்ட்ல. இல்ல இது ஸ்டேடியம் லைட்ஸ் மாதிரி தான் இருக்கு. நாங்க இப்ப இருக்கிறது சிறுசேரி கிட்ட இருக்கிறது நாவலூர். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த குன்று வியூ பாயிண்ட். மைக் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுதான் அந்த குன்றோட வியூ பாயிண்ட். தெரியுதா உங்களுக்கு? அதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். அது டிசிஎஸ். அது டிசிஎஸ். அங்கே தான் வேலை செய்கிறேன் நான். ஓகே வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். சங்கு தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மரகத புறா வந்து தமிழ்நாட்டின் ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு. பார்த்தது இல்லையா? மரகத புறா இது நார்மல் புறா தானே? இல்ல மரகத புறா வந்து அப்படியா இருக்கு ப்ரோ. கிராமத்துல தான் நிறைய நான் இந்த இது பார்த்தது சின்ன சைஸ் இருக்கும் ப்ரோ. நம்ம எங்க சரி நாம ஓகே வாரி படத்துல டீல் விடுறாங்க. சரி எனக்கு இது தெரியும். தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாடோட ஸ்டேட் ஃப்ளார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஸ்டேட் ஃப்ரூட் அது எல்லாருக்கும் தெரியும். மாம்பழம். தெரியும். மரம் என்ன? எனக்கு தெரியும். மரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேங்கோ. ஸ்டேட் அனிமல் என்ன? கைகதா. கைகதா. ஸ்டேட் அனிமல். நேஷனல் ஸ்டேட்டா? ஸ்டேட் குரங்கு. வரையாடு. இது ஐயோ இதெல்லாம் கட் பண்ணிருங்க. நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நேஷனல். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 அரௌண்ட் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ எப்பயுமே நல்லா லைட்டிங்ஸோட தான் இருக்குது. லைட்டிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மாலை மங்கும் ரொம்ப இருட்டாம இல்ல. இப்போ இந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கொடைக்கானல் லேக் நீங்க போயிருப்பீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் அப்படிதான் ஃபீல் ஆகுது. அந்த சுத்தி சரௌண்டிங்ஸ் இருக்கிறது என்ன, கடை இல்லை, வண்டி போகலை, அவ்வளோதான். எஸ். அங்கே கச்சன்னு இருக்கும், இங்கே ரொம்ப காமாக இருக்கும். இது சீரியஸாக சொல்கிறேன். யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ ரஷ்ஷு க்ரௌட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒருக்கா பார்த்துட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. எவ்வளோ பெரிய லேக்குன்னு சொல்லிட்டு இது இங்கே மட்டும் இல்லை, இங்கே இருந்து கண்டினியூ ஆகி அப்படியே போகுது. ஆக்சுவலாக இந்த பார்க்கே எப்படின்னா இந்த லேக்கை சுற்றி தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த எக்கோ பார்க் அப்படின்றது இங்கே லேக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கே போய் நாம ரொம்ப பெரிய லேக். அங்கேருந்து அப்படியே அங்கே வரைக்கும் இருக்குது லேக்கு. ஐ திங்க் வி ஹாவ் டு கோ தட் சைட். அப்படி போகணும். ஸோ ஓகே தட் வே. சந்தோஷ் ப்ரோ, ஜபா ப்ரோ, வாங்க அப்படியே போகலாம். இவனுக்கு வேறு பாத்ரூம் வருது, டக்குன்னு போகணும். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்து அந்த குன்று இருந்துச்சுன்னு சொன்னால அந்த மவுண்டைன் வியூவில் சுற்றி ஃபுல்லாமே அந்த இயற்கை செடிகள், அந்த ஹெர்பல் பிளான்ஸாக தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. மஞ்சனத்தின்னு நினைக்கிறேன். எங்கன்னு காமி, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கிட்ட வந்து க்ளோஸ்அப்ல மஞ்சனத்தியா? மஞ்சனத்தி. ஸோ இதுவும் பாருங்க, இதையும் கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க, இது என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அங்கங்க கிணறும் இங்க இருக்கு. பார்த்தோன்னா கிணறு ஃபுல்லாவே அங்கங்க தோண்டி வச்சிருக்காங்க. ஓகே, இதுக்குள்ள வந்து சோர்ஸ் ஆஃப் கிணறு இருக்குன்னு நினைக்கிறேன். இது பண்றதுக்கு தாண்டி. ஆமா, தண்ணி கிணறு இருந்தா தண்ணி வத்தாது, பேலன்ஸ் பண்ணும் இல்லையா? ஸோ இது ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டருக்காக தான் மேக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸ் அதுக்காக இந்த ஏரியாக்கான கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, லேக் இருக்கு, ப்ளஸ் ரிசர்வே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பிளான்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்காக மேக் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ டீப்பாக நமக்கு அனலைஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இது ஆல்மோஸ்ட் வந்து 1400 மீட்டர் நினைக்கிறேன் இந்த பாத்வேயோட டிஸ்டன்ஸு. பாத்வே மட்டும் எஸ், இந்த பாத்வே டிஸ்டன்ஸு. ஸோ இதில் இப்போ நாங்கள் எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னா 400 மீட்டரில் தான் இருக்கும். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்குறது. அந்த பிளான்ட் லவர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரிசர்ச் பண்ணுற மாதிரிலாம் வந்தாங்கன்னா இந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறையா பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். அவங்களுக்கு அது பெஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. இது அந்த பிளான்ட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதாவது நாங்கள் இப்போ இருக்கிறது 400 மீட்டர் எக்ஸாக்ட்லி.
ஸோ இங்கே வந்து கனெக்டிங் பிரிட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டாண்டிங் ஸ்பாட் தான். ஸோ ரெஸ்டிங் ஸ்பாட் மாதிரி கிடையாது, ஸ்டாண்டிங் ஸ்பாட் மாதிரி. ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறவங்க இங்கே எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட்டில் ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் சொல்கிறாரு. ஆமாம். ஸோ அது மொத்தமாக எத்தனை ப்ரோ? 32 32 to 33 ஏக்கர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஃபுல்லாகவே வாட்டருடைய ஏரியா. யார் சூப்பராக அடிக்குதுங்க இந்த டைமில், செம்ம சில்லுன்னு யார் இருக்குது. ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக லைட்டிங்ஸு, ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸு, ஸோ அந்த டார்க்கர் ஏரியா மாதிரி வாட்டவர். ஸோ நல்லாயிருக்கு, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது, உட்காந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நல்ல ஸ்பாட்டு. ஏமையிலே அந்த கரண்ட்டை வெயிட் நாங்களாம் எங்கே போனாலும் சோத்து மூட்டை கட்டிட்டு வர்ற வந்து கோஷ்டி. ஸோ அது அந்த மாதிரி வந்து நீங்களும் இருந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரி அழகாக வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்லாம். பாருங்கள், இங்கேயும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆமாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே 400 மீட்டர் தான். இது வந்து ரிலாக்ஸிங் ஸ்பாட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னல் ஸ்பாட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கப்புள் ஸ்பாட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். ஸோ தப்பா பேசுவோம், நாங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே லேக் வியூ. ஸோ மவுண்டன் வியூ எப்படி பார்த்தோம், லேக் பார்த்தோம் மாதிரி இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்தே லேக் பார்க்குற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல? எஸ், நல்லா கர்வாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. டிசைனும் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. டக்கரான ஒரு பிளேஸ். ஆமாம், அதான் அதுவும் சரியான டக்கரான ஒரு பிளேஸ். அதுவும் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றனால எங்களுக்கு அடிக்கடி வந்து இங்கே நாங்கள் வந்து அது பேர் என்னது, அட்டி போட போகிறோம் ஆப்ஷன் கிடைக்கும். எஸ், யா, அட்டி ஸ்பாட். 400ல் 600 மீட்டர் 600 மீட்டர்ஸ் கடந்தாச்சு. இதுக்கப்புறமும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்டோர் ஜிம் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கெல்லாம் வந்து அவங்களும் இங்கே வரலாம். இங்கே வந்து நிறைய ரன்னிங், அங்கேயே நீங்கள் பார்த்தாங்கன்னா தெரியும், ரன்னிங் போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய ரன்னிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து அவுட்டோர் ஜிம் இருக்குது, அதையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. என்னமா பண்ணுறீங்க? இந்த மாதிரி தினமும் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனாலே உடம்பு குறைஞ்சிரும். இது எடுப்போம். பூஜை அங்கேயும் இருக்கு. ஏன் நீனு தான் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மைக் டைசி. ஏய், எங்க பிடிச்சிரா புல்ல பண்ணணும்? இதுவா? இதை பிடிக்கணுமா? இதை பிடிக்கணுமா? பண்ண முடியாது. அப்ப இதை பிடிக்கணுமா? இப்போ என்ன பண்ணணும்? புல் அப். அதான் எப்படி? புஷ். தூக்கு வருமா? தூக்கு. என்னங்க பண்றீங்க? புல் அப் பெஸ்ட் எக்சர்சைஸ் நான் பார்த்து ஜிம்ல எல்லாருமே யாருமே இத பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோ அத கத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்லை. இந்த எக்சர்சைஸ் ஸ்பாட் இருக்கு. இதுதான் என்னால பண்ணவே முடியாது. மத்தபடி மத்ததுல ஓகே. ஏன் இது கஷ்டமா இருக்கும், நம்ம பாடி வெயிட்டை தூக்குறது. என்னால மட்டும் பண்ண முடியாது. கஷ்டமா இருக்கும், லைட்டா கஷ்டமா இருக்கும். அப்படியே நம்ம கேரி பண்றது நல்லா இருக்கு. ஏய், ஜாலியா இருக்கு. அடுத்து ட்ரை பண்ணலாம். எப்போ நமக்கு ஃபேவரட்டான விஷயம். பட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்சர்சைஸ்க்கு ஃபன் ப்ளே. ஆமா, வாங்க வாங்க ஃபன் ப்ளே பண்ணலாம். ஃபன் ப்ளேயோட பிராண்ட் இது எப்படிங்க நிக்கோ? இதுவா? அப்பா, இருக்குதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸ்னா இதுதான். இது ஈஸியான எக்சர்சைஸ். ஈஸி இல்ல, சூப்பரா ஃபேட் பர்ன் ஆகும். சைட் பெலிஸ்க்கு செம்ம ஒர்க் அவுட் இது. எனக்கு ஒர்க் அவுட்டே பண்ண பிடிக்கல, ஆனா ஒர்க் அவுட் பண்ண ஆசையா இருக்கு நினைச்சீங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்க. ஆமா, வெள்ளி குறைக்கணும்னா மொத்த பாடி ட்விஸ்ட் ஆகும். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இது ஒன் ஆஃப் தி ஒர்க் அவுட் வெள்ளிக்கு.
ரிலாக்ஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். வாக்கிங் பண்ணி எதுவுமே பண்ண பிடிக்கலன்னா லைட்டா இதை பண்ணலாம், ஜாலியா இருக்கும். பண்ணலாம். இது கிடையாது, இது இதுவும் தான், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நோ நோ நோ, இது என்னது? இது ஹேண்ட், கைக்கு டிரைவிங் மாதிரி 2 கை வச்சு பண்ணணும். வண்டி ஓட்ட ஆசையா இருக்கு ஆனா பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்க டிரைவிங் பண்ண ஆசையா இருக்கு ஆனா ஸ்டேரிங் பிடிக்க பயமா இருக்குங்கிறவங்களாம் இங்க வாங்க, ஜாலியா விளையாடலாம். காட்சி. ஸோ யூஸ்வலி இது ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே போதும். இது என்ன வரேன் ஆம் ஒர்க் அவுட்டு. இதெல்லாம் ஆக்சுவலா ஸ்ட்ரெச்சஸ். நல்லா ஐயோ வீல விட்டு புறா போறான்னு தெரியல. விடு 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 விடு. ஓ வீல விட்டியா? விட்டு இங்க வச்சு இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்றது. நல்லா இருக்கு. நானும் ஜபாவும் வேணா நான் ஊஞ்சலுக்கு போறேன்ப்பா. ஐடியா கொடுப்போம். இதுக்கு ஒரு ஐடியா இல்ல, சாப்பிட்ற ஐடியா தான் இருக்கு. பார்க்கலாம். இதெல்லாம் நடக்கும். மேடம் வந்து ஊஞ்சல் ஆட போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து பெண்களுக்கும் ஊஞ்சலுக்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. ஸோ அப்படி இல்லை, அது வந்து எப்படின்லாம் தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஸோ இந்த தமிழர் பண்பாட்டில் வந்து பெரிய பெரியவங்க வந்து தெரியும் பசங்க எந்த மாதிரி ரூட்டி எடுத்துருப்பாங்கன்னு தெரியும். எல்லாமே அந்த ஒரு ஓல்டு மெமரிஸ்க்கு போகணும்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட். ஏன் சொல்றேன்னா சுற்றி நமக்கு வந்து கார்டனு, ஸோ லேக்கு, நம்ம ஊர் மாதிரி ஒரு ஃபீல் இது ஆக்சுவலா. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஊஞ்சல் உடைய இடத்துல வரலாம் உங்களுக்கு. அது ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க வந்து வா நீ இந்த உட்காரு வா. போதும். கப்புள்ஸ் தான் இதெல்லாமே நீங்க கண்டிப்பா. ஸோ குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதான் டெம்பிள். இதான் டெம்பிள். அது எல்லாரும் சரி, ஐ மீன் கரெக்டாக நீங்கள் வந்து 650-700 மீட்டர்ஸில் வந்தீங்க அப்படின்னா உள்ள டெம்பிள் இருக்குது. டெம்பிள் ஸ்பாட்மே இருக்குது கூட. ரிலாக்ஸிங் ஸ்பாட் கூடவே பெரியவங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவலான ஸ்பாட்டாக அந்த டெம்பிள் ஸ்பாட்டும் இருக்குங்க. இதுவுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே வந்து கோவிலுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு. இப்போதைக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாக இருக்குது. மக்களாகிய நாம் தான் வந்து அதை ஒழுங்காக கட்டி காப்பாற்று. ஏன்னா வந்து இப்போ இங்கே கேஃபட்டேரியா இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. என்ன இருக்குது இப்போது? ஓகே, இனிமேல் தான் வருவேண்ணா. ஓகே, ஸோ எதுவும் இல்லை. மிக்சர் அண்ட் பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஆவனோட மில்க் ஷேக் இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. பெருசாக மற்றபடி வேறு எதுவும் இல்லை வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. பார்த்து பண்ணேன், அது வர கரெக்ட் எல்லாம் வந்துருக்கும். 100 மீட்டருக்குள்ளே நீங்கள் என்னென்ன இது பண்ணாலும் வந்துருக்கும். 100 மீட்டர்ஸ் பார்க்கலாம். சாயங்காலம் போய் பார்க்க அவங்க 2 பேரும் செட்டாங்க. நீங்கள் கேஸ்ட்டு அவ்வளோதான். இதான் கிட்ஸ்க்கானயா ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, கிட்ஸ்க்கான ஸ்பாட். அடல்ட்ஸ்க்கு அது, கிட்ஸ்க்கு இது இல்லை. அது 2மே கிட்ஸுக்கு தான். இல்லைடா, அங்கே அது அடல்ட்ஸ்க்கு. இங்கே பாருங்க ப்ரோ, அங்கேருந்து இருக்கு. நைஸ், பரவாயில்ல. பெரியவங்களுக்கும் இருக்குது, கிட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. எல்லா விதமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கஃபே ஷாப்பு, ஒரு டெம்பிளு, ஒரு கிட்ஸ்க்கான ஸ்பாட்டு, கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக ஏரியா, நம்ம பீஸாக இருக்கணுங்கிறதுக்காக லைக் நிறையா ரிலாக்ஸிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. அடல்ட்டுக்கான எக்ஸசைஸ் ஸ்பாட்ஸ் இருக்குது. இது எல்லாமையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்கு. நான் சொன்னேன் பாருங்கள், கிட்ஸ் ஸ்பாட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ்லாம் இங்கே உட்கார வச்சுக்கலாம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாருங்க, மெமரிஸ் பிரிங் பேக், மெமரிஸ் பிரிங் பேக்.
இல்லைங்க நிப்பாட்டுவோம். இது எத்தனை 2 தெரியுதா? எப்படி இருக்கு நடந்து பாரு. ஸோ இப்போ நம்ம மதுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். நேராக ஒரு கோடு போட்டு அதே நடக்க சொல்ல போகிறோம். நடக்காத வந்து வீடு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல? வாந்தி வருது வாந்தி. இறங்குங்க பொறுமையாக வாங்க. எப்படி ஏறினாங்க ஷூ இப்போ? ஓ அந்த இதில் ஏறினா இப்போ ஜவானா இப்போ எந்திரிச்சுடா. லாங் டைம் வந்து இந்த மாதிரி திருப்பி வந்து சைல்ட்ஹுட்குள்ள போறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. கேக்கும். இந்தா நான் சொல்றேன். இன்னொரு மைக் எங்க? ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ஒரு தடவை உட்கார். ஸோ எங்க டீம்ல வந்து இல்ல எனக்கு வாந்தி வருது. இதுக்கு வாந்தி வருது. எங்க டீம்ல வந்து குழந்தை அத்தரை எத்தனை ஜபா ப்ரோ தான் குழந்தை. கிறிஷியோட தோஸ்து ஜபா ப்ரோ. ஸோ திஸ் இஸ் கால்டு ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அழுத்தி போச்சு ஸ்பீட குறைக்கிறானே சுத்தி விடுறா. 2 பிரதரும் சேர்த்து பண்ணி சுத்தி விடுறாங்க. யாரோ ஐயோ அது குழந்தை வெயிட் தாங்குற மாதிரி தாண்டி வச்சிருப்பாங்க. ஒளிகிறாங்களா? வெயிட் தானா? இல்லை எனக்கு புரியல. எனக்கும் புரியல. நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. மறுபடியுமா? ஐயோ நல்லா இருக்கு. சுதா டிராவல்ஸ் பண்ண மாட்டேன். இல்ல ப்ரோ நல்லா இருக்கு. எலிய விரட்ட போற எலிய விரட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட் வாட்சிங் சென்டர். ஸோ இன்னும் பேர்ட்ஸ் எதுவுமே உள்ள இன்னும் எடுத்துகிட்டு வரல. ஐ திங்க் ஸோ இல்லை. எஸ் அப்படி பார்த்துடலாம். ஸோ சர்க்குலராக அமைச்சிருக்காங்க. பாத்வேயுமே சர்க்குலராக இருக்குது. ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. பட் பேர்ட்ஸ் இன்னும் இல்லை பேர்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் இந்த பாதை வந்து கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டீப்பாக இல்லை. ஸோ அந்த அழகாக அந்த ஸ்லோப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரொட்டேட் மாதிரி எல்லாமே. ஆமாம் எஸ். அதுவும் அந்த மேலே வரைக்கும் போகுது. எஸ் நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றி இது பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. இதை நேராகவே ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்கலாம். ஆமாம் பட் அது நார்மலாக ரெகுலராக இருக்குங்கிறதுக்காக அந்த ஸ்லோப் மேலே வரைக்கும் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. ஆமாம் இன்னும் பேர்ட்ஸ்லாம் பிளான் பண்ணலை. மல்டிபிள் பேர்ட்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ்டாக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டாப்பு மொட்டை மாடி. எஸ் இந்த மினிமம் ஸ்டோப்லேயே வந்தோம்னா டாப் இருக்குது. டாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உட்காந்து நிற்கிறாங்க. ஓகே இது ஒரு வியூ. இல்லை இது சுற்றி நமக்கு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆமாம் வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வியூ. கேமராஸ் ஃபோட்டோஸ் அஸ் எடிட்டிங் வீடியோஸ் இந்த ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நல்ல இடம். ஏன்னா இதெல்லாம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் அது யூஸ் ஆகும் எடிட் பண்ணுறதுக்கு. கூட்டம் வரதுக்கு முன்னாடி பண்ணணும். வந்துடும் ப்ரோ கூட்டம் நல்லா இருக்குது. ஸோ பிளேஸ் இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக தான் இருக்குது. ஓகே வெளியே வந்தாச்சு. இப்போது இதுக்கு அடுத்து வந்து எந்த ஸ்பாட் இருக்குன்னா கிட்ட ஒரு ஆம்பி தேட்டர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ரோட் மேப்பில் பார்த்துருந்தோம். எங்கே இருக்குது இப்போதைக்கு கண்ணுக்கு தெரில. கிட்ட போயிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் பார்த்த வீடியோலையுமே ஆம்பி தேட்டரு. சரி அதை எங்கே இருக்குன்றதை செக் பண்ணலாம் வாங்க. அந்த இடத்துல லைட் எரியுது அதான் இருக்குன்னு. ஆமாம் எல்லோ லைட் எரியுது அதான் நாங்கள் நினைக்கிறோம். சார் மிக்சம் ஒயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதை தானே அதுக்கடுத்து என்ட்ரன்ஸ் வந்துடும். என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. என்ட்ரன்ஸ் அந்த எல்லோ லைட்டு. ஸோ இங்கே இன்டலெக்டோட அந்த பில்டிங்குமே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்திருப்பீங்க. அதான் இன்டலெக்ட் பில்டிங்கே. எனக்கு ஜூம் வந்து சரியாகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல. ஸோ நியூ ஜாயினிஸ் இதை பார்க்குறதா இருந்தாலும்
நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். மெயினாக ரிலாக்ஸேஷனுக்குங்க இது அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது சிட்டிக்குள்ளே. டிராஃபிக்கில் பொல்யூஷன் சுற்றி ரிலாக்ஸிங் வேணும் கண்டிப்பாக. மைண்ட் இப்படி தான் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குன்னா அமைதி வேணும்னா கண்டிப்பாக வரலாம். எந்த இடம் பார்த்தாலும் ரிலாக்ஸிங் ஸ்பாட் தான். சும்மா உட்காரலாம், ஃபேமிலி டைம், கப்பிள் இல்லை சோலோவாக நான் சாங் கேட்டுட்டு ரிலாக்ஸாக ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உட்காரத்துக்கு அவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஏரியா இருக்குது, ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம். ஆனால் வர்றவங்க கொஞ்சம் பிளேஸை நீட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. ஆமாம், நம்ம பிளேஸை நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். எஸ். ஸோ கேன் ஐ திங்க் ஸோ அது TCS அந்த ஆமாம், அந்த பில்டிங் ஒரு லைட்டாக வரும். ஸோ ஃபைனலி வி காட் த ஆம்பி தியேட்டர். எஸ், வி காட் ஆம்பி தியேட்டர். இந்த எல்லோ வார்ம் லைட்ஸில் அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் நைட்டு செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும், செம்ம ஸ்பாட்டு. ஒரு நல்ல கேமராலாம் தூக்கிட்டு வந்து சென்டரில் நிப்பாட்டிட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, டான்ஸு இல்லைனா வந்து டீம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும்னு சொல்லி வாய் மூடலை, அதுக்குள்ளேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரோட் மேப்பு சொந்தா இருக்குது. எஸ், இதோ ஆம்பி தியேட்டர். ஸோ இந்த டீம் அவுட் வந்து இந்த கொரியோகிராஃப் பண்ணுறது, அதே மாதிரி வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது, அதுக்கெலாம் வெளியிலேருந்து ஒரு டீம் அவுட் பண்ணி ஒரு லொக்கேஷன் ரெஸ்டிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது பரவாயில்லையாப்பா. அங்கே பார்த்தோம்ல நம்ம அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. எஸ், இங்கே பாருங்களேன், இங்கேயுமே தனி ஈச் ஸ்பாட்டுக்கு தனி ரெஸ்ட் ரூம். அதான் இது அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெஸ்ட்டு, சூப்பர். ரெஸ்டிங் ஏரியாவுக்கு என்னென்ன தேவை, ஒரு ஆள் வந்து ரெஸ்ட் எடுத்தால் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. லைட்டிங்லேருந்து பக்கா பிளானிங். நல்ல பார்க்குங்க, ஃபியூச்சரில் வந்து செம்மையாக போகும். செம்ம பார்க்கு. இப்போவே இவ்வளோ விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும். சீன்ஸ் பார்த்துக்கோங்க, என்ன பாட்டு காட்டுறாங்கன்னு தெரில. பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் உட்காந்துருக்கான், காசு அதான் கொரியோகிராஃபர். சரி, பார்த்துட்டு பார்த்தா வந்து ஒரு வெல் ஸ்பெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈவினிங் வந்து ரொம்ப சில் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை அப்படின்ற ஒரு பாலம். நான் ஃபஸ்ட்டு குறிஞ்சி காமிச்சேன்ல, இப்போ வந்து எதில் நின்றுக்கணும், பாலையில் வந்து நின்றுக்கணுமா? என்ன பாலம்? மருதம் நெய்தல். ஓ, இந்த இதில் எழுதலை, பட் அந்த இதுலேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போது ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு சம்மர் ஸ்பாட்டு. குட்டி பசங்களுக்காக இருக்கட்டும் சரி, பெரியவங்களுக்காக இருக்கட்டும் சரி, அண்ட் கப்புள்ஸாக வரவங்களுக்காக இருக்கட்டும் சரி, ரொம்ப சூப்பரான ஸ்பாட். நீங்கள் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு vlog வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.